السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحج والعمرة لله. الحج أشهر معلومات. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: من أتى هذا البيت ولم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. وقال أيضا: العمرة إلى العمرة كفارة لما بينهما. أو كما قال صدق النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஉ தாபீஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதமான அல்லாஹ்வின் மாதமான சிறப்பிற்குரிய ரஜபு மாதத்தினுடைய 2வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்போம். இனி அடுத்து ஷஅபானும் ரமலானை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத திரு கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துஆக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்துணையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இப்போதிலிருந்தே நாம் பார்க்கிற பொழுது உம்ராவுக்காக வேண்டி, ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சீசனில் இருந்து, இந்த காலகட்டத்திலிருந்து, ரஜபில் இருந்து சரி, உம்ராக்கள் அதிகமாக மக்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காகவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட பெரும் நசீபை நமக்கும் தந்தருள்வானாக. அவருடைய இல்லத்தை, அவருடைய காபாவை
பெருமான் ஸல்லல்லாஹு ரௌலா ஷரீஃபை காணக்கூடிய அங்குள்ள அற்புதமான இடங்கள், அங்குள்ள அடையாள சின்னங்கள், என்னென்ன ஹஜ்ஜினுடைய கடமைகள், கிரியைகள், என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் அல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவானார். இன்றைக்கு உம்ராக்கள் அதிகமாகிவிட்டன. உம்ரா சுன்னத்தான காரியம் என்றாலும் பெருகிவிட்ட கால சூழ்நிலையில் அதனுடைய ஏஜென்ட்டுகளும் அதனுடைய சர்வீஸ்களும் இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. அதனால மோசடிகளும் ஏமாற்று வேலைகளும் அதிகமாகிவிட்டன. தப்பு சொல்வதற்கோ குறை சொல்வதற்காகவோ இல்லை, கொஞ்சம் உஷாராக மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுரையை, இந்த அறிவுறுத்தலை நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் என்கிற பெரும் கடமையும் உம்ரா என்னும் சுன்னத்தும் அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உம்ராக்கள் இன்னைக்கு மக்கள் காலப்போக்கிலே அதிகமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு 1 லட்சம் இருந்தால் இன்றைக்கு உம்ரா பயணம் செய்துவிட்டு வரலாம். வெறுமனே காபத்துல்லா பார்த்தாலே போதும், அதான் உம்ரா போயிட்டு வந்துட்டேனே, நீ ஹஜ் எதுக்கு, அங்குள்ள நான் தவாப் செஞ்சுட்டேன், அங்கே சில விஷயங்கள் அமல்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர்களும் இருக்கிறார்கள். பெரும் பெரும் பாக்கியவான்கள், பெரும் பெரும் வசதி படைத்தவர்களும் இருக்கிறார்கள். ஹஜ் என்பது கட்டாய கடமை, உம்ரா என்பது சுன்னத். உம்ராவும் செய்ய வேண்டும், ஹஜ்ஜும் செய்ய வேண்டும் வஃபாத் ஆவதற்குள்ளாக. எனவே ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டும் ஒன்றல்ல, முதலில் விளங்க வேண்டும். இதனுடைய வேறுபாடுகள் வேற, ரெண்டுத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அதிகம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், யார் உம்ரா செய்கிறார்களோ, யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்துல எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த கெட்ட வார்த்தைகளும் பேசவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் அத்தா ஃபி ஹாதல் பைத வலம் யர்ஃபுஸ் வலம் யஃசுத் ரஜஅ கயௌமின் வலதத் உம்முஹு. புகாரி ஷரீஃப் என்ற ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் செய்கிறார், உம்ராவுக்கு போய் எல்லா காரியங்களும் செய்கிறார், எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த கெட்ட வார்த்தையும் பேசவில்லை என்று சொன்னால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளையை போல் எந்த பாவமும் செய்யாத ஒரு முழு மனிதரின் புனிதராய் வருகிறார் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நாம் பார்க்கிற பொழுது அது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல உம்ராவுக்கும் பொருந்தும். என்னுடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர் ஹதீஸ் இன்னும் விளக்கம் கொடுக்கிற பொழுது எதுகுலு பில் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி, எப்படி ஹஜ்ஜுக்கு போனா அன்று பிறந்த பாவங்களை போன்று வருகிறாரோ உம்ராவுக்கு போனாலும் அதே போன்று பாவங்கள் கழுவி எடுக்கப்பட்டவராக அவர் வருகிறார் என்கிற நல்ல செய்தியை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதே போன்று வெவ்வேறு ஹதீஸில் நாம் பார்க்கிற பொழுது ஹஜ்ஜுக்கு வரையறை உண்டு. ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஹஜ்ஜு அஷ்ஹுர் மாலூமாத், குறிப்பிட்ட சில மாதங்களில் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். அது துல்ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய மாதத்தில் அந்த 5 நாட்களில் செய்யக்கூடியதான் ஹஜ்ஜு. மற்ற எந்த நாட்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஆனால் உம்ராவுக்கு கால வரையறை இல்லை, எப்போ வேணா செய்யலாம், எந்த மாதத்தில் வேணா செய்யலாம், எந்த வருஷத்தில் வேணா செய்யலாம். அதோடைய அதிகத்தை நாம் பார்க்கிற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ராவுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒருத்தர் இந்த ஆண்டு ஒரு உம்ரா செஞ்சுட்டாரு, அப்போ 6 மாதம் கழித்து மறுபடியும் உம்ரா செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் உம்ரா செய்வார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதல் என்று ஹதீஸில் வருகிறதை நாம் பார்க்கிற பொழுது, அப்போ உம்ரா நம்ம எப்போ வேணா செய்யலாம், எந்த காலகட்டத்தில் வேணா செய்யலாம், அதுக்கு வரையறை இல்லை என்பது தெரிய வருகிறது. அதற்கு ஹஜ்ஜு உம்ரா ரெண்டும் ஒன்றாகாது, சரிசமாகாது. உம்ரா என்பது 4 விஷயங்கள் தான். எஹ்ராம் கட்டுவது, எஹ்ராம் உடையை உடுத்துவது, காபத்துல்லாவை தவாஃப் செய்து 2 ரக்காயத் தொழுவது, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் போடுவது, இறுதியாக தலைமுடியை இறக்குவது. இது உம்ராவினுடைய விஷயங்கள், அவ்வளவுதான். ஆனால் ஹஜ் என்பது அப்படி அல்ல. அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரியைகள், மிகப்பெரிய அமல்கள் எல்லாம் அது அடங்கி இருக்கிறது.
ஒருவர் உம்ராவுக்கு போனவர் மினாவுக்கு போக முடியாது, அரஃபாவுக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் அங்கே கூட்டப்பட்டிருக்கும். அப்படியே ஒரு அரஃபாவுடைய மைதானத்தில் போனாலும் அந்த அரஃபாவுடைய தினத்தில் பாவங்கள் கழுவி எடுக்கப்பட்டவராக அன்னைக்குள்ள சிறப்பு அவருக்கு கிடைக்காது. ஊரில் இருக்கிற மாதிரி தான். முஸ்தலிஃபால 2 பேர் உரண்டு பிறண்டு அந்த மைதானத்தில் கிடப்பார்கள் அல்லவா, அது போன்றது உம்ரா செய்ததற்கு அதுக்கும் சம்பந்தம் அல்ல. அது ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடியவர்கள் மினாவில் இருப்பார்கள். அடுத்து அரஃபா முஸ்தலிஃபா போன்ற மைதானங்களில் தங்குவார்கள். ஜம்பரத் என்று சொல்லப்படக்கூடிய 3 ஷெய்தானுக்கு கல்லெறிவார்கள். பிறை 10 என்று குர்பானி கொடுப்பார்கள். இது போன்ற எல்லா கிரியைகளும் ஹஜ்ஜில் மட்டும்தான் இருக்கு. எனவே ஹஜ்ஜு உம்ராவும் அது சரிசமம் ஆகாது. நான் உம்ராவுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் எதுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அல்லவா. எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்கு கேள்வி கணக்கு உண்டு என்பதை விளங்க வேண்டும். எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், உம்ராவுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு சிறப்புகள் பெருமாள் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் உம்ரா அடிக்கடி பயணம் செல்கிறார்கள், அடிக்கடி போயிட்டு வருகிறார்கள். இன்னைக்குள்ள காலகட்ட சூழ்நிலை ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம். இதுல என்னன்னா, மக்கள் விழிப்புணர்வு இல்லாம, கொஞ்சம் விஷயங்கள் தெளிவாக கேட்டு தெரியாம நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. நிறைய பேர் இங்கிருந்து கூட்டு போனாங்க, அங்கே அப்படியே பாதியிலே விட்டுட்டாங்க. சரியான சாப்பாடு இல்லை, சரியான தங்கக்கூடிய இடம் இல்லை, மாட்டிக்கிட்டோம். அப்போ முன்னாடியே விசாரிச்சுட்டோம். ஒரு காய்கறி வாங்குற அளவுக்கு நமக்கு எவ்வளவு தெளிவு இருக்கோ, இது என்ன இப்படி இருக்கு, அது என்ன அப்படி இருக்கு சொல்லுகிற நாம் பல லட்சங்கள் கொடுத்து உம்ரா பயணங்களை செல்லுகிற பொழுது அந்த ஏஜென்ட் சரியானவரா, இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க அவங்களாம் நல்ல விஷயங்கள் இந்த ஏஜென்ட் இந்த சர்வீஸை குறித்து சரியான விஷயம் சொல்றாங்களா, பயனாக இருந்துச்சா, அவங்க விளம்பரம் போடுறதுக்கு நம்ம மயங்கிடணும். அறம் சரிப்பு அருகாமையில் அப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம கிளம்பிட வேண்டியதான், கிளம்பிடுவாங்க. அறம் சரிப்புக்கு அருகாமையில் அறுசுவையான உணவுகள், இப்படி பல அவன் கொடுக்கிற விளம்பரத்திலேயே இவர்கள் மயங்கி போவதால் ஒரு 60,000 ஒரு 50,000 ஒரு 70,000 சொல்லி அவன் கேட்கிற பொழுது, வாங்க பாட்டி, வாங்க அம்மா அப்பா, ஒரு தடவை காபத்துள்ள பார்த்துடலாம், ஒரு ஆசை காட்டுகிற பொழுது இவர்கள் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் போகணும் என்கிற ஆர்வத்தில் ஆசையும் சொல்லுகிறார்கள். இங்கே நிறைய ஏமாற்றுக்காரர்கள் வந்து விட்டார்கள். எல்லாம் காப்பாற்ற வேண்டும், அது தௌபாக்கு மீள வேண்டும். எல்லா சர்வீஸையும் நம்ம குறை சொல்லலை, எல்லா ஏஜென்ட்டையும் குறை சொல்லலை. ஒரு 25% இன்றைக்கு மாறி போயிருக்கிறார். காரணம், உம்ராக்கள் பெருகிவிட்டதால், அதோடைய வசதி வாய்ப்புகளும் பெருகிவிட்டதால் இன்றைக்கு மோசடிகளும் ஏமாற்றுகளும் பெருகிவிட்டது. எனவே கொஞ்சம் சூதானமாக, கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். கோவையில் இந்த வருஷம் 68 பேர் எல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எல்லாம் போட்டு விசாலாம் வந்து கடைசியில் ஆளை எஸ்கேப் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எல்லாம் அங்கங்கே கத்தளிச்சு நிற்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, ஆண்கள் பெண்கள் 68 பேர். நிலைமை என்னாச்சு? அவர்கள் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹை, ஹஜ்ஜை, உம்ராவை செய்ய வேண்டும் என்கிற ஆசையை, இப்பேற்பட்ட மோசடிக்காரர்கள் அந்த ஆசையை கொள்ளடிக்கிறார்கள். பணம் காசுகளுக்காக, இன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்காக எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எனவே நாம் கொஞ்சம் சூதானமாக இருந்து இதனுடைய சிறப்புகளை அறிய வேண்டும். இதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 4 உம்ரா. ஹிஜ்ரி 6 உதைபியா உடன்படிக்கை அப்போ உம்ரா செஞ்சாங்க. உதைபியா அதற்கு பெயர், உம்ரத்து உதைபியா. அடுத்து ஹிஜ்ரி 7 உம்ரத்துல் கலா என்கிற உம்ராவை செய்திருக்கிறார்கள். அடுத்து ஹிஜ்ரி 8 உம்ரத்துல் ஜிஹர்தானா. இன்றைக்கும் எஹராம் கட்டுறதுக்கு அந்த இடத்துல போய் எஹராம் கட்டிட்டு வருவாங்க என்பதெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல செஞ்சாங்க. இறுதியாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தில் ஹிஜ்ரி 10 உம்ரத்துல் விதா, இறுதி அந்த ஹஜ்ஜினுடைய சமயத்திலே ஒரு உம்ராவை செய்திருக்கிறார்கள். உம்ரத்து உதைபியா, உம்ரத்துல் கலா, உம்ரத்துல் ஜிஹர்தானா, உம்ரத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய காலத்தில் செய்யக்கூடிய அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராக்களை நாம் பார்க்கிறோம். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராவை செய்தார்கள், ஒரு ஹஜ்ஜை செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் ஒரு பயணத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்ய சென்றிருக்கிற பொழுது உம்ராவை செய்திருக்கிறார்கள். ஒரு
பயணத்திலேயே ஹஜ்ஜையும் செய்திருக்கிறார்கள், உம்ராவும் செய்திருக்கிறார்கள். ஒரு உம்ராவை முடித்து வருவதற்கு முன்பாக இன்னொரு உம்ராவும் செய்திருக்கிறார்கள். இதற்கு ஹதீஸின் விளக்கம் தருகிற பொழுது இடைப்பட்ட காலம் 9 நாட்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய அகமியங்கள் சட்ட திட்டங்களை விளங்காதவர்கள், புரியாதவர்கள் அல்லது பணம் காசுகளுக்காக வேண்டி ஒரு உம்ரா முடிச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அப்புறம் தான் இன்னொரு உம்ரா செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி அல்ல, உம்ராவுக்கு கால வரையறை இல்லை, அதற்கு குறிப்பிட்ட நாட்கள் இல்லை, எப்போ வேணால் செய்யலாம் என்பதாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜு செய்கிற பொழுது மதீனாவில் உள்ள அன்சாரிகள் எல்லாம் கேள்விப்படுறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நம்மளும் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுக்கு போயிட்டு எல்லா விஷயங்களும் இறுதி ஹஜ்ஜு, அதுதான் அவங்க முதல் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வருகிற பொழுது ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அந்த ஊரில் அன்சாரி பெண்மணி அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் ஹஜ்ஜு செய்யணும் ஆசை, உம்ரா செய்யணும் ஆசை, ஆனால் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. என்னன்னு காரணம் கேட்கிற பொழுது எனக்கு வாகன வசதி இல்லை என்பதாக சொன்னார். அந்த பெண்மணி, அந்த அன்சாரி பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கிற பொழுது எனக்கு வாகன வசதி இல்லை என்பதாக சொன்னார்கள். உடனே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காலத்தில் ரமலான் மாதம் வந்துச்சுன்னா அப்ப நீ எப்படியாவது வாழ்த்தமரி நீவே ஒரு உம்ரா செஞ்சிரு என்பதாக சொன்னார். அப்போ அது ஹஜ்ஜுடைய சவாபை பெற்றுத்தரும். ரமலான் காலத்துல யார் உம்ரா செய்கிறார்களோ அது ஹஜ்ஜுடைய நன்மையை, அந்த அமலை, அந்த நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த ரமலான் மாதத்தில் நீ ஹஜ்ஜு செய், அந்த ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு வருடம் நீ ஹஜ்ஜு செஞ்சா அது என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்கும் என்பதாக, உம்ரா செஞ்சா அந்த கூலி கிடைக்கும் என்பதாக அந்த பெண்மணிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார். எனவே ஹஜ்ஜுடைய அமல்கள் வேற, அதனுடைய நன்மை வேற. உம்ராவுடைய அமல்கள் வேற, அதனுடைய நன்மை வேற. ரெண்டும் ஒன்றில்லை என்பதை முதல் விளங்க வேண்டும். நிறைய பேர் போயிட்டு வந்தா அதான் நான் போய் காபத்துல்லா பார்த்துட்டு வந்துட்டேன், அங்குள்ள சில அமல்கள் சஃபா மர்வா தொங்கோட்ட ஓடிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சிருச்சு அப்படி என்பதாக சொல்லுகிறார்கள். ஹஜ் என்பது கட்டாய கடமை, வஃபாத்துக்கு முன்பாக கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. பல எச்சரிக்கையான ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம். எனவே சொல்ல வருகிற விஷயம், இன்னைக்குள்ள காலகட்ட சூழல் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய மோசடிகள் நடக்கிறது. அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வேண்டும். பாஸ்போர்ட் எடுத்து விசா வந்த பின்னாடி அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம கைக்கு வந்துடணும். அந்த இடம் அங்கதான் நம்ம போறோமா, இதுதான் நம்ம தங்கக்கூடிய ரூமா, இதுதான் நாம் சாப்பிடக்கூடிய உணவா, அல்லது 50,000 ரூபா 60,000 ரூபா வருது போவோம்னு சொன்னா 2 கிலோமீட்டர் தூரமாக தான் அது கிடைக்கும். எள்ளுக்கேற்ற உருண்டை என்பதாக சொல்லுகிறார்களே, நம்முடைய பணம் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இடமும் கிடைக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நன்கு விசாரித்து நன்கு ஆலோசித்து நீங்கள் பதிவு செய்கிற பொழுது அல்லது போயிட்டு வந்தவங்க அவங்கள்ட்ட இருந்து விஷயங்கள் வாங்கி இது சரியான ஏஜென்ட் தானா, சரியான ஹஜ் சர்வீஸ் தானா, இதில் போனால் நம்ம கரெக்டாக இருக்குமா என்பதாக தீர விசாரித்து நீங்கள் செய்தால் ஏமாறுவதற்கு வேலை கிடையாது. எனவே நன்கு விலகி கொண்டு இது போன்ற அமல்களை, இபாதாத்துகளை நாம் விரும்பி செய்ய வேண்டும். அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு கூலிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொல்லுகிற பொழுது நீங்க ரமலான் மாதத்துல உம்ரா செய்யுங்க, அது ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ஜுடைய நன்மையை தான் பெற்றுத்தரும் சொன்னாங்களே தவிர ஹஜ்ஜு செஞ்சது போல ஆகும்னு சொல்லவில்லை. நாயகம் சொன்னார். நன்கு விளங்க வேண்டும். இன்னைக்கு நான் பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன், கடைசியா நான் ஹஜ்ஜு செய்யணும் என்பதால் நிறைய பேர் சொல்றாங்க. அல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டவருக்கு சொன்னால், மௌத்தாகிவிட்டு சொன்னா அவர் எழுப்பப்படுகிற பொழுது யூதனாக நசராணியாக எழுப்பப்படுவார் என்பதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மன வருத்தம், எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம்.
அச்சு என்பது தர வரிசையில் தான் அது கடைசி. ஆனால் அந்த வாலிப பருவத்திலேயே உங்களிடம் பொருளாதாரம் இருக்கிற பொழுது, உடல் வலிமை பலம் இருக்கிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். எனவே நன்கு விளங்கி இது போன்ற ஹஜ் உம்ரா போன்ற இந்த பெரும் கிரியைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்க வேண்டும். அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்க வேண்டும். இன்னைக்கு என்னன்னா, காலங்கள் போக போக உம்ராவினுடைய வசதிகள் பெருக பெருக மோசடிகள் ஏமாற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு குடும்பத்தோட உம்ரா போகிறார்கள். ஒரு பிக்னிக் மாதிரி. முன்னெல்லாம் நம்ம பார்த்தோன்னா யாராவது ஊரில் யாராவது ஒரு ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஊரே அவரை வழி அனுப்பி வைக்கும். அன்றைய காலத்தில் ஒரு 10-15 வருஷம் 2000க்கு முன்பாக நம்ம பார்த்தோம் உம்ராலாம் அவ்வளோவா இல்லை. உம்ராலாம் அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த 2000 பின்பாக நம்ம பார்க்கிற பொழுது ஒரு 10-15 வருஷம் உம்ராவுக்கு அதிகமாக மக்கள் செல்லுகிறார்கள். அந்த ஆர்வம் கரெக்டு, அமல் செய்வது கரெக்டு. அதே என்னமோ சுற்றுலா மாதிரி காஷ்மீர், ஊட்டி, கொடைக்கானல் போகிற பொழுது பிக்னிக் போகிற மாதிரி குடும்பத்தோடு போயிட்டு வருவது என்பது, அது என்னமோ சுற்றுலா மாதிரி அவ்வப்போது போய் பார்ப்பது என்பது இது சரியான முறை அல்ல என்பதையும் நமக்கு மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அந்த ஆர்வமும் ஆசையும் தேட்டமும் இருக்க வேண்டும். அவர் உம்ரா போயிட்டு வந்துட்டார், அவர் ஹஜ் செய்து வந்துட்டார், வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம், வேற யாரும் கூட்டு போகலாம், அல்லது நிறைய விஷயங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம் என்பதெல்லாம் மார்க்கத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல மௌத்தா போனவர்களுக்காக, மரணித்தவர்களுக்காக உம்ரா செய்வது மார்க்கத்திலே கூடும், ஹஜ் செய்வது கூடும். நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். ஒருவர் உயிரோடு இருக்கிற பொழுது, ஹயாத்தோடு இருக்கிற பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவருக்கு பதிலாக போயிட்டு வரலாம், கடமைகளை நிறைவேற்றலாம் என்று சில ஹதீஸ்கள் இருந்தாலும் அதில் சில கருத்து வேறுபாடும் இருக்கு. ஆனால் மரணித்தவர்கள் ஏதாவது நியத் வைத்து சென்றிருந்தால், அல்லது அவருக்காக தங்களுடைய மகன், பிள்ளைகள் ஹஜ் உம்ரா செய்யணும் என்றால் கண்டிப்பாக செய்யலாம். அந்த கடமை, அந்த அமல்கள் நிறைவேறும், அந்த சவாப் அவருடைய கபருக்கு போகும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். ஏராளமான விஷயங்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்குள்ள டிஃப்ரெண்ட், அதனுடைய வித்தியாசங்கள், அதனுடைய நன்மைகள், அதனுடைய கிரியைகள் ஏராளமாக இருக்கிறது. சொல்ல வருகிற விஷயம், இன்னைக்கு மோசடிகளும் ஏமாற்றுகளும் பெருகிவிட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதிலே அந்த விஷயங்களை, சர்வீஸ்களை, ஏஜென்ட்டுகளை கவனித்து உங்களுடைய பணம் காசுகளை கொடுத்து நீங்கள் இது போன்ற ஹஜ் உம்ரா விஷயங்கள் கவனத்தில் கொள்ளுமாறும் உங்களுக்கு சில அறிவுரைகள் நாம் வழங்குகிறோம். நிறைய மக்கள் ஏமாந்து போகிறார்கள். அந்த கோவையில் 68 பேருடைய நிலைமை இன்னைக்கு தூதரகத்தை, அங்குள்ள தூதரகத்தை அவங்க போய் கான்டாக்ட் பண்றாங்க, அவங்கள நிறைய பேர்ட்ட சொல்றாங்க, அங்குள்ள பேட்டி கொடுக்குறாங்க, அப்படியே கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஹோட்டல் இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் வருது. சில பேர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டு போயிடுறான், சில பேர் ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டு போயிடுறான். இப்படி நிறைய ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள் அதில் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எனவே இதில் விளங்கி கொண்டு தெளிவாக ஒரு நம்ம ஹஜ் செய்யறோன்னா, ஒரு உம்ரா செய்யறோன்னா, அவருடைய சர்வீஸ் செய்கிற ஏஜென்ட்டுகளை இதற்கு முன்னால் போயிட்டு வந்தவர்கள் எப்படியெல்லாம் அதில் பயன் பெற்றிருக்கிறார்கள், இது உண்மைதானா, அல்லது நடுவில் விட்டுருவாங்களா, அல்லது கரெக்டாக கூட்டு போயிட்டு வந்துடுவாங்களா என்பதை தீர விசாரித்து தெளிவாக விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் சென்றோம் என்று சொன்னால் அது உண்மையில் அது பயனளிக்கும், அது நன்மையை பெற்றுத்தரும். ஒருவர் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தால் அவர்கிட்ட இருந்து நல்ல பயன்கள் வெளிப்படணும். இதுக்கு முன்னாடி அவர் பாவங்கள்ல இருந்தாரு, போயிட்டு வந்த பின்னாடி எந்த பாவம் செய்யறதில்ல. இதுக்கு முன்னாடி அவர் தொழுகையாளியாக இல்லாமல் இருந்தாரு, ஹஜ் உம்ரா போயிட்டு வந்தோட அவர் முன் சுன்னத்து பின் சுன்னத்து எல்லா அமல்களையும் தொழுகையும் சரியா செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் வேற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு, போயிட்டு வந்த பின்னாடி ஹலாலான தொழில் செய்கிறாரு என்கிற மாற்றம் வர வேண்டும். அதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உதாரணம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவுக்கு உதாரணம் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்லி தருகிறார்கள். போயிட்டு வந்த பின்னாடி அப்படியே இருந்தால் அந்த நன்மைகள் அது எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு வழங்கி தந்தருவாராக. அதனுடைய விஷயங்களை, தெளிவான சட்டத்திட்டங்களை பேணி தெளிவான ஒரு ஆலிம்களிடம் தெரிந்து கொண்டு
ஹஜ்ஜு பயணங்களோ உம்ரா பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இது போன்ற மோசடிக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவில் தௌபா செய்து விலகி அவர்களுக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வாகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.